பேக்கை மறந்து இங்கே வச்சுட்டான் ஜிப்பு. இவங்க இதையோ பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். என்ன பார்த்துட்டீங்க மக்களே? கிட்டத்தட்ட ஸ்டாப் ஆள் இருக்கு வேணாம் ஆள் இருக்கு. வா வா வேண்டாம் வா ஆள் இருக்கு. மல்லிப்பூ வர அடிக்கணே கரடியாண்ணே நான் இப்போ எங்கே இருக்கேன்னா குண்டாறு போயிட்டுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆபத்தான பகுதிகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் போய் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குண்டாரில் குளிக்க விடுவாங்க என்னன்னு தெரில. வாங்க போய் பார்ப்போம். மாசம் ஒரு வாட்டி நான் வடுகப்பட்டி போகாட்டி வலதுகை நீட்டி நான் மலையோட பேசாட்டி. மாசம் ஒரு வாட்டி நான் வடுகப்பட்டி போகாட்டி வலதுகை நீட்டி நான் மலையோட பேசாட்டி. மேற்கு தொடர்ச்சி மலை இழைச்சி போகும் அந்த மேகாத்து மேல் மூச்சு வாங்கி போ. மகளே டோக்கன் போட்டாச்சு. அதாவது ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா டோக்கன். நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவியா இல்லை தள்ள விட்டுருவியா? இது வரைக்கும் நான் இறங்கல ஃபீல்ல. வாங்க தான் போயேண்ணா. ஆஃப் பண்ண விடுறானே. ஆஃப் போச்சு. நான் நடந்து கூட வந்துடும் பாரு. போச்சு. நான் நடந்து வரட்டா? அதாவது வெளி பக்கம் ரோடு நல்லா இருந்துச்சு. ஆனால் உள்ளே ரொம்ப சகதியாக இருக்குது. இந்த இடத்துலலாம் ரோடு போட்டால் பராமரிச்சா நல்லா இருக்கும். மக்கள் நிறைய பேர் வருவாங்க. ஓகே உள்ளே போயிட்டுருக்கோம். வண்டி போகுமா? அது ஜீப்பு தான் இந்த இதில் போவோம். நீங்கள் வண்டி அசால்ட்டு உள்ளே இருக்கிறீங்க. ஓகே ஓட்டு போங்க மகளே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வண்டி ஓட்டு வந்தோம். அந்த போலீஸ்கார அங்கிள் இருக்கார்ல, அந்த அங்கிள் வந்து வண்டியை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் வண்டியை போய் ஓரம் போட்டு வருவாங்க. இப்படியே நின்று வேடி பார்த்துட்டு போக வேண்டியதான். நெக்ஸ்ட்டு மக்களே இந்த இடம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை பாருது. அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்க. வண்டி ஓட்டும் பின்னாடி வண்டி ஓட்டும். அது வந்து சொல்கிறது இந்த ட்ரக்கிங் கூட்டு போவாங்களா அது? ஒரு சூறாவளி கிளம்பியதே சக்கச்சிக்கு பாட்டு. ஏரியா பேர் என்ன பேர்? என்ன எடுனே? இது வந்து சிவபெருமாள் கோயில் முக்கு. முக்கு. ஓகே. ஆமாம். இது வந்து சின்ன டேம்புக்கு போகிறது, மேலக்காடு டேம்பு. இந்த ரோடு. ஆமாம். இது குண்டாறு போகக்கூடிய பெரிய டேம்புக்கு போகக்கூடிய ரோடு. அந்த டேமில் குளிக்க விடுறாங்களா? அந்த டேமில் இல்லை, இன்னும் தண்ணி பெறுவல. போய் பார்க்கலாம், பார்த்துட்டு வரலாம். ஆனால் போனால் ஒரு 2 மணி 2:30க்குள்ளே இங்கிட்டு வந்துடணும். ஏம்னா கரடி வரும். கரடி ஆமாம். சிறுத்தை வரும். ஆமாம். அதனால் அங்கே போலீஸ் நின்னா விட மாட்டாங்க. ஆமாம். அப்புறம் 2 மணி 2:30க்கு இங்கிட்டு வந்துட்டா பிரச்சனை இல்லை. உள்ள விட்டுருவான். Come on bro, come on, jump. இது திகலாம்ண்ணே. கரடி இருக்குமா இது உள்ள? நீ இதை வந்து காட்டணும். அப்படி காட்டணும். கரடி எதிரே வந்துருச்சுன்னா செத்த மாதிரி நடிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. இப்படி இருப்பான். இப்படி இருக்கும்போது சிரிப்பு காட்டிடணும். அப்படி என்னன்னா சிரிச்சிரும். அதான் இது என்ன ஸ்பாட்லாம் தெரியல. பாட்டு போயிட்டு இருக்கோம். உள்ள தண்ணி சவுண்ட் மட்டும் அதிகமா கேக்குது. அதுதான் இழுத்துச்சுன்னு போனேன். தனியா பயமா வந்துட்டேன். இங்க கரடி இருக்கிறதா இருக்கும். இது லோக்கல்ஸ் மட்டும் போற இடம் போல. இங்க உள்ளூர்காரங்க மட்டும் அப்படியே வந்து குளிச்சுட்டு செஞ்சுட்டு போறாங்க. நம்மளே இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கோம்.
ஒரு ஸ்பாட் கண்டுபிடிச்சி இது பண்ணி போய்கிட்டு இருக்கோம். நல்லா இருந்துச்சுன்னா பின் பண்ணுறோம். ஷேர் பண்ணுறியா? இது எந்த ஏரியா? குற்றாலம் செங்கோட்டை போகிற வழி. அப்படி சொல்லலாம். குண்டார்லேருந்து செங்கோட்டை போகிற வழியில் ஒரு இடம். குண்டார்லேருந்து ஒரு ரோடு கட் ஆகுங்க, அதுலேருந்து சைடில் வானே கரடி எதையாவது கிளச்சி விட்டு வந்துடாத. மக்களே இது பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டே தான் இருக்கும். இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அருவி இருந்துச்சு. ஆமாம், ஒரு அருவி இருந்துச்சு. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். சப்போஸ் யாராவது மேலே இருந்து இந்த வீடியோ மக்கள் நீங்கள் தெரியப்படுத்துறீங்க. சப்போஸ் யாராவது மேலே இருந்து எங்களை போட்டு ஓடுங்க சொன்னால் ஓட வேண்டியா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா குண்டாருக்கு மேலே இருக்கும். ரோடு போய்கிட்டே இருக்குது. இதுலேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் மேலே சொன்னாங்க. போய் பார்ப்போம். நல்லா ரிசர்வ் ஃபாரஸ்ட்னே கண்டிப்பாக பார்த்து போகணும். ஆமாம், கண்டிப்பாக இன்னொன்று நடக்கலாம். நம்ம கூட எல்லாருமே இருக்காங்களா? கத்துறாங்க யாரும் மக்களே. நல்ல இடம் மக்களே. அதாவது தென்னைமரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே வரைக்கும் தென்னைமரமாக இருக்குது. மக்களே என்ன நடக்கலாம். ரொம்ப ஆழமாக போயிட்டே இருக்கும். என்ன இருக்குன்னு தெரில கீழே. வண்டி வேற வருது. வர அடிக்கா மல்லிப்பூ வர அடிக்கணே. கரடி தானே தெரில. எங்கெங்கேயோ போகிறோம், யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. தண்ணி இருக்கு, தண்ணி சவுண்டு ஆனால் கேட்கு. தண்ணி விடுற சவுண்டு கேட்கு. மேலே வந்து போக முடியாது போல. ஃபுல்லாக கரண்ட் எடுத்து வச்சுருக்காங்க. எடுத்து வச்சு மாங்காய் மரம் போனால் டெத்து தான். டெத்து தான். அதாவது மாங்காய் மரம் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலே ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. எந்த ஒரு பர்மிஷன் இல்லாமல் தான் நாங்கள் மேலேயே போகிறோம். இதுக்கு மீறி போனால் காவல்துறைக்கு கிட்ட ஒப்படைக்கப்படுவாங்களாம். இவங்க எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சு விட்ருவோம். நான் முடிஞ்சாச்சு. இவங்க இதையே பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். என்ன பார்த்துட்டீங்க மக்களே? கிட்டத்தட்ட ஸ்டாப் ஆள் இருக்கு. வேணாம் ஆள் இருக்கு. வா வா வேண்டாம் வா. ஆள் இருக்கு. பண்ண போட்டிருக்காங்க. வேண்டாம் போ வேணாம். ஓகே, அங்கே ஏதோ பெரிய பண்ணணக்க போட்டிருக்காங்க போலக்கு. அவ்வளோதான், வேண்டாம். பாருமையா என் ஃபோன் அதில் தான் இருக்குது. எல்லா ஃபோனையும் அங்கே வச்சுட்டு என்ன செய்ய போகிறேன்? பேக்கை வச்சுட்டு 1.5 கிலோமீட்டர் நடந்தாச்சு. யாராவது பேக் எடுத்துட்டு என்ன செய்ய? கூட சொல்கிறேன். உள்ள ஃபோன் இருக்கு. ஏன் ஃபோனை காட்டுறது போல எல்லாம் ஃபோன் பேக் எனக்கு தெரியாது. சொல்ல போய் எனக்கே ஞாபகம் வருது. பேக் பேக் இங்கே வந்து யாராச்சும் எடுத்துட்டு என்ன செய்ய? அது நான் என்ன செய்யணும்? இருக்கிறேன். நான் வண்டியில எப்பவுமே வச்சுட்டு தான் போவேன். அப்படிதான் நம்ம ஊர் நினைச்சியா? அதுக்கு குற்றாலம் என்ன இருக்கு? 2 சட்டி இருந்துச்சு. ரெண்டு சட்டி இருக்கேன். ஃபோன் இருக்குல்ல, பையில வச்சுக்க வேண்டியதானே. நான் சரி ஏன்டா வைக்க முடியும் ஓண்ட கொடுக்கறது. நீங்க என்ன அங்கே வச்சுட்டா 1 கிலோமீட்டர் நடந்து போனா பேக்கிட்ட போயிட்டு அனுப்பிங்க. அண்ணன் ஆற்றை தாண்டி வந்தான். ஒரு வாரத்தை பேக் கொடுத்தா கூட நான் கொண்டு போயிருக்கேன் கையோட. எங்கே போகிறோம் தெரியும். பேக் வச்சுருக்கேன். எப்படி தெரியும் எனக்கு? இந்த அங்கே தான் நிற்க போகிறீங்கன்னு தெரியும் எனக்கு. அந்த தண்ணியை தாண்டி வர மாட்டேங்குது. எல்லாம் வர போய் நான் அப்படியே வந்துட்டேன். பேக்கெல்லாம் நினைச்சிவா நடந்து போய் ஃபோன் எடுத்து போ. எப்படி பண்ணிட்டு தெரியுறா? பேக்கை கொடுத்தா உருப்படியாக கொண்டு வரது கிடையாது. எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு அங்கே வச்சிருவேன். போடு, ரன்னிங் போடு. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கு மறந்து தம்பியை கஷ்டன்ட்டான். அதுக்கு வந்தேன், சத்தம் போட்டேன். ஆள் வரவே இல்லை. கையை காட்டுறான். மக்களே உன்னை வச்சுட்டு கொண்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்கா? விளாடாத வா. ஏய் லூசா, நீ விளாடாத வா. பஸ் ஸ்டாண்டில் வச்சுட்டேன் பேக்கை. அப்பாவி. ஏய் பஸ் ஸ்டாண்ட் வந்து 1 மணி நேரம் மேலே ஆகுது. அங்கே எப்படி வச்சா? உண்மைக்கு பஸ் ஸ்டாண்டில் வச்சுட்ட பேக்கு. சீக்கிரம் லாடா சொல்லு. ஐயா
மாட்டீங்க. இறக்கி வச்ச நான் மதனை படுத்துருந்தானா? அடா பாவி, இதுக்கு தான் அப்படி போட்டது பண்ணுற. பேக்கில் ஃபோனே இருக்கு. அடா பாவி, பேக் இங்கே வச்சு ஃபோன் இருக்கு. அப்புறம் முதல்ல பேக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அசால்ட்டாக வச்சுட்டு போயிருக்கு. லூசா நீ இல்லை தெரிலையா? பேக்கா அவனுக்கு தெரிலையா? ஃபோன் இருக்கா பாரு. என் ஃபோனு இருக்கு 2 ஃபோன் இருக்கு. காமி சாமி, சப்போஸ் யாராச்சும் வந்து எடுத்துட்டு என்ன செய்வ நீ? எடுத்துட்டு போக வேண்டியதா? பைத்தியம், இறைச்சி பிடிச்சிட்டு இருக்க. பேக்கில் வைக்க சொன்னா மக்களே, இவன்கிட்ட ஃபோனை கொடுத்தேன். ஃபோனை கொடுத்தா சொல்கிறது அங்கே வச்சு கொடுத்தேன். சரி, என்கிட்ட பையில் பேக் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை அவன்கிட்ட கொடுத்தேன். கொடுத்துட்டு எல்லாரும் இங்கே இருந்து போட்டை பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு எல்லோரும் கிளம்பி போயிட்டோம். பேக்கை மறந்து இங்கே வச்சுட்டான். ஜிப்பு ஓப்பனில் இருக்குது. ஃபோனு 2 ஃபோன் இருக்குது. எல்லாமே இருந்துச்சு. இப்போ உள்ளே போய் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மேலே ஆச்சு. வந்து பார்க்க பேக் அங்கேயே தான் இருக்குது. யாரும் ஒன்றும் எடுக்கலை. பஸ் ஸ்டாண்டில் வச்சுட்டாங்க. ஆமாம், சத்தியமானே பேக் லட்டு. எங்கே போயிட்டாங்க 2 பேரும்? என்ன சுற்றி காடு மக்களே. அவங்க 2 பேரும் உள்ளே போயிட்டாங்க. போயிட்டு இருக்கோம். என்ன எங்கிட்டாம போயிருக்காங்கண்ணே மக்களே? எங்கிட்டாம போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வழிக்கு போயிருக்காங்க. காணமே. அந்த இருக்காங்க பாரு 2 பேர். அந்த மக்களே செம்ம பால் கண்டுபிடிச்சிட்டோம். போவான். எப்பா சாமி, முடியல சாமி, இவ்வளோ தூரம். வானே 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 வானே. அப்பா வாவ் மக்களே, செம்ம இடம். என்ன ஜம்ப் பண்ணிட்டே வர? போடு. என்ன பண்றான்? வாடா. இங்கே இருந்துருவேண்ணா ஒரு 2 மணி நேரத்துக்கு. இங்க ஒரு காலமா இருந்தேன். டக்கு டக்குன்னு போகாத. பிடி 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 பிடி. அமிக்கிட்டான். பிடிக்கிட்டான். கரெக்டா பிடிச்சான். வலிரும். நாங்க பயணம் கிட்ட கொடுக்கேன். அதை வச்சுக்கிடுவாரு. பயணம் அந்த மண்டையை பிடிக்க வேணாம். அப்படி பிடிக்க வேணாம். என்னைய உண்டு அவனே உழுகிறான். ஏமே கஷ்டப்பட்டு கொடுத்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட். பாண்டியன் ஓகே.
வீடியோ பண்ணேன். ஓகே ரெடி ஷாட் 1 2 3 ஜெர அண்ணா உட்காரு ஷாட் உண்டுண்ணா நீ இப்படி போக முடியும் நான் சூரிய குற்றாலத்தில் எங்கிட்ட கமெண்ட்ல அடுக்காளா பேக்குக்கு மாடு இது மாதிரி அணை பார்த்தீங்கன்னா ஒரு 6 அணை இருக்குது. அதுக்கு மேலே தான் ஏறி நான் குளித்தோம். அப்படியே குளிச்சு நல்லா மீன் பிடிச்சி விளாண்டுட்டு இப்போ இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இது ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். கரை வந்த பிறகு பிடிக்குது கடலை. Phone will charge you. The next video I'll pop almost right to you.